ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் தனக்கு கல்யாணம் ஆனதை இன்னும் முழுசாக உணரல. அதாவது அவர் சந்தோஷமாக இருக்காரே தவிர நிலாவுக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி, நம்ம நினச்ச மாதிரி நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனி எப்படியெல்லாம் நிலாவை பொறுப்பாக சந்தோஷமாக பார்த்துக்கணும், நிலாவுடைய மனசு கஷ்டப்படாத மாதிரி எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்னு சோழன் முழுசாக யோசிக்க மாட்டேன்றாரு. இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாகவே நடந்துக்கிறாரு. இது சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாண்டி, ஏன்டா அப்படி நடந்துக்கிற, உன் வாயால் நீயே எல்லாத்தையும் கெடுத்துக்காத, விடுடா அப்படின்றாங்க. சரின்னு சோழனும் புரிஞ்சுக்கிறாங்க. சேரன் அடுத்து சோழன் உள்ள ஃபோன் அடிக்குது, போய் பாருடா அப்படின்றாங்க. உள்ளியான என் ஃபோன் என்கிட்ட தானே இருக்குது அப்படின்றாங்க. அப்போது நிலா ஃபோனாக இருக்கும், போய் எடுத்து பாருடா அப்படின்றாங்க. நிலா ஃபோனை நான் எப்படின்னு அப்படின்ட்டு இருக்கவும் நிலா இங்கே ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு இருக்காங்க. சோழன் ஃபோன் அடிக்குதே, போய் எடுத்து பாருங்க சோழன், நான் வரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. பாருடா நிலா சொல்லுதில்ல, போய் பாரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு பார்க்கலான்னு போனால் நிலாவுடைய அப்பா. பார்த்த உடனே இப்போது ஃபோன் அட்டன் பண்ணலாமா வேலாமான்னு யோசிக்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் அட்டன் பண்ணி தானே ஆகணும், எப்படி நம்ம பேசாமல் இருக்க முடியும், இப்போ அவர் நம்மளுடைய மாமனார், நம்ம பேசலைன்னா இப்படி அப்படின்னு ஹலோ அப்படின்றாரு. நிலா அப்படின்னவும் நான் சோழன் பேசுகிறேன், உங்களுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கவும் அவங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது. நிலா இல்லையா அப்படின்னவும் நிலா உள்ளே குளிச்சிட்ருக்கா, அப்புறமா நான் வந்தால் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னவும் சரின்னு அவங்க சோழன்கிட்ட அடுத்து பேசாமல் கால் கட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா சோழன் யாரடா சோழா அப்படின்னு கேட்கும்போது அது நிலாவுடைய அப்பானே அப்படின்றாங்க. பேசுனியா, என்ன சொன்னார் அப்படின்னு. அவர் என்கிட்ட பேசினா தானே நான் பேசுகிறதுக்கு அப்படின்னவும் நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரவும் நிலா வந்துட்டியாப்பா, இருப்பா உனக்கு காஃபி எடுத்துட்டாருன்னு காஃபி எடுத்துட்டாருக்காக கூப்பிட்றாங்க. நிலா உட்கார் அப்படின்னு சோழன் ஓவர் ரியாக்ஷன்ஸை கொடுக்குறாரு. நிலாவும் அங்கே உட்காடுறாங்க, ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே உட்காடுறாங்க. அண்ணி எதுக்கு இந்த தயக்கம் அண்ணி, இது நம்ம வீடு அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே பல்லவா அமைதியாருடா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம். அப்போது நிலா இந்தா உன் அப்பா தான் கால் பண்ணார் அப்படின்னுவோம். அப்பாவா, என்ன சோழன் சொல்கிறீங்க, பேசுனீங்களா அப்படின்னு. இல்லை நிலா நான் பேசல, நீ பேசு அப்படின்றாங்க. சேரன் காஃபி கொடுக்குறாங்க. அப்புறம் இதாப்பா நிலா காஃபின்னு ஒன்று காஃபி குடிச்சிக்கிட்டு சோழன் நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு நிலா ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. ஹலோ அப்பா அப்படின்றாங்க. நிலா எப்படிம்மா இருக்க அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. நிலா நான் அம்மா பேசுகிறேன், எப்படி இருக்க அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னுவோம். நிலா நாங்கள் எல்லோரும் ஊருக்கு வந்துட்டோம், அப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இப்போ தான்ம்மா எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்ருக்கேன், அண்ணன் காஃபி கொடுத்தாரு அப்படின்றாங்க. சரிம்மா நிலா, ஒன்றும் இல்லை, எப்படியும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் கல்யாணத்தை தான் சிம்பிளாக நீ ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சுட்டேன், செய்ய வேண்டிய முறைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னுலாம் சொல்லவும் நீ வேண்டான்னு சொல்லிட்டா எங்கள் கடமைன்னு இருக்குல்ல நிலா அப்படின்னவும் அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு. சரி நீயும் மாப்பிள்ளையும் விருந்துக்காச்சும் வரலாம்ல இங்கே அப்படின்றாங்க. திருவண்ணாமலைக்கா? இல்லைம்மா அப்படின்றாவும். ஏன் நிலா, உனக்கு நீ ஆசைப்பட்டவரோடைய கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சோழனை கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இப்போ கூட திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு உனக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே நம்பிக்கையே இல்லையா, வரமாட்டிங்களா அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, கல்யாணம் அது இதுன்றதுனால அப்படியே பாதிலே நிற்குதுமா, நிறைய பெண்டிங் ஒர்க் முடிக்க வேண்டியதாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னுறாங்க. பார்த்தீங்களாங்க, இப்போ கூட நம்ம பொண்ணு நம்மளை நம்ப மாட்டேன்றா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது தினே, விடு நிலா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்ப்பா, சரி நாங்கள் வச்சுட்றோன்னு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா உள்ளே வரவும் என்னப்பா என்ன சொன்னாங்க அப்பான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைண்ணே, திருவண்ணாமலைக்கு என்னையும் சோழனையும் விருந்துக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னுவோம். ஏன்பா நிலா, அதான் அப்பா அம்மா கூப்பிட்றாங்கல்ல, போய் வரலாம்ல அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் நிலாவுக்கு அவங்க அப்பா மேலே நம்பிக்கை முழுசாக வரலன்னு அர்த்தனை, எங்கே இந்த தடவையும் போனால் என்னையும் நிலாவும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிலாவுக்கு பயம்னு, அதான் போக மாட்டேன்றா அப்படின்னு சோழன் சொல்லவும் அப்படியும் வச்சுக்கலான்னு அப்படின்னு நிலா சொல்லவும் அதெல்லாம் நினச்சி பெருசாக எதுவும் வரி பண்ணிக்காதப்பா, இனி அப்பா அம்மா அப்படி நடந்துக்க மாட்டாங்க, சோழனை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ஒத்துட்டாங்கல்ல, அவங்களே முன்னே நின்று கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டுருக்கோம். இல்லைண்ணே பரவாயில்ல, வேலை இருக்குண்ணே, இன்னும் ப்ராஜெக்ட்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்லவும் சரிப்பா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அனி இதே சந்தோஷத்தோட பேசாமல் எல்லாரும் எங்கேயாச்சும் ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்றாங்க. டே அதை நான் கேட்கணுண்டா, சட்டப்படி எனக்கும் நிலாவுக்கும் வெளியில் எங்கேயாச்சும் தான் நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணணும், அதை விட்டுட்டு ஃபேமிலியாக போகலாமான்னு கேட்குறா அப்படின்னு சோழன் கேட்குவோம். சேரன்
சோழா சின்ன பையன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னும் சோழன் அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி நிலா அப்படின்னுட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாண்ணே பல்லவன் சொல்லுறது சரிதான், நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னுவோம். என்ன நிலா நீயும் அப்படின்றாங்க. சோழன் ப்ளீஸ் எல்லோரும் போயிட்டு வரலாம், எல்லோரும் போனால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி நிலா சரி உன் ஆசைப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்றாங்க. கரெக்டாக வானதி வராங்க. ஆமாம் எல்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னவும் வா வானதி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லவும் ஹாய்ண்ணே நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னுவோம். அப்புறம் சேரன் வந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு அம்மா எங்கே போகலான்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னுவோம். சும்மா எங்கேயாச்சும் வெளியில் போகலாமான்னு பல்லவன் கேட்டுட்டு இருந்தான், அதான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஓ ஹனிமூனா அப்படின்றாங்க. எங்கே ஹனிமூனு ஃபேமிலியால போகிறோம் அப்படின்னுவோம். என்னது ஃபேமிலியாக போகிறீங்களா, என்ன பாண்டி கல்யாணம் ஆனவங்கள தனியாக அனுப்பாமல் நீங்கள் ஃபேமிலியாக போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னுமோ. இல்லை இல்லை வானதி எனக்கு ஃபேமிலியாக போகணுன்னு தான் ஆசை அப்படின்றாங்க. ஃபேமிலியாக ஹனிமூனுக்கா, இல்லைப்பா நான்லாம் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தனியாக தான் ஹனிமூன் போவேன்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக பல்லவன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் வந்து போகணுன்னு ஆசைப்படுறதுனால தான் எல்லோரும் கூப்பிட்டுட்டு போகலான்னு கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் தனியாக தான் போய் வரணும்னு ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, நானும் வரட்டுமா அப்படின்றாரு. அப்போது நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு இன்னும் எங்கே போகிறேன்னே முடிவு பண்ணல வானதி, என்னது இதெல்லாம் அப்படின்னுமோ. சும்மா தான் பாண்டி உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சரின்னு அப்புறம் எங்கே போகலான்னு பொறுமையாக முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வெளியில் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு வானதி சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன வாங்க அப்படின்றாங்க. ஏய் உங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்களா அப்படின்னுமோ. நிலாக்காவே என்னை கூட்டிகிட்டு போனால் கூட நீ வேணான்னு விட்டுட்டு போயிடுவ போல இருக்கே பாண்டி, என் அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு எப்படி என்னை எங்கேயும் போகாமல் இருக்க சொல்கிறியா, நீ ஏன் எங்கே என்ன வெளியிலையும் கூட்டிகிட்டு போகவும் மாட்டேன்ற, அப்போது நீங்கள் எல்லோரும் போகும்போது உங்கள் கூட வரனாலையும் அதையும் விட மாட்டியா, ஃபேமிலியாக தானே போகிறோம் அப்படின்றாங்க. பாண்டி வானதி ஆசைப்படுதில்ல, நம்ம எல்லோரும் வெளியில் போகிற அன்னைக்கு எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே கேட்டுட்டு நீயும் வானதியை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. ஆனால் இது சரி வருமாப்பா நிலா, அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களே அதையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்றாரு சேரன். இப்போ யோசினேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்கண்ணே, அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா போயிட்டு வர வேண்டியதுதான், என்ன அவங்களுக்கு என்ன புதுசாக தெரிய போகுது, ஏற்கனவே பாண்டியும் அவங்களே லவ் பண்ணுறது தெரியும், வெளியில் போயிட்டு வந்தால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க தான், இருந்தாலையும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. முக்கியமாக பாண்டி கூட வானதி வராங்க, அதுவும் ஃபேமிலியாக போகிறோன்னா கண்டிப்பாக அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்சு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்தில் கூட அவங்களுக்கு கேட்டு தான் முடிவு எடுப்பீங்களா, நான் டூருக்கு வரத்துக்கு அதாவது உங்கள் கூட ஃபேமிலியாக வரத்துக்கு என் அப்பா அம்மா கிட்டே கேட்க, அதுவும் அவங்க எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், நான் கேட்டால் என் அப்பா அம்மா அனுப்ப போகிறாங்க, அவங்கள இதில் கேட்டு டிசிஷன் எடுத்து அப்புறமா இவங்க சரின்னு சொல்லுவாங்களா, பாண்டி எதுக்குமே முன்னாடி வந்து நிற்க மாட்டான்ல, எனக்காக அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்ல, எப்படி உட்காந்துட்ருக்கான் பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே எல்லாரும் தலையை ஆட்டிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு வானதி மனசுக்குள்ளே நினச்சி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாடலாம் வேலை இருக்குன்னு சொன்னி ஆஃபீஸ்க்கு போக போறியாப்பா, நான் சமைச்சு கொடுக்கட்டுமா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறியாப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே நான் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ தான் எல்லோரும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோமே அப்படின்னுவோம். அப்போது லீவாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வேலை அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமே, வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கே எதுன்னு அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நிலா ரொம்ப நேரம் கழித்து அண்ணா எங்கண்ணே வெளியே அங்கிளை காணோம் அப்படின்றாங்க. தெரியலப்பா, அவர் நேற்று சவாரி முடிச்சுட்டு வந்தார், அப்புறம் எப்போ எந்திரிச்சு போனாருன்னு கூட தெரியல, அவர் வண்டி வாங்கிறதுலேருந்து பயங்கர பிஸியாகவே இருக்காருப்பா அப்படின்றாங்க. ஓ அப்படியா அண்ணா அப்படின்ட்டுக்கும், தோ நீ கேட்டு வாய மூடலை வந்துட்டாருப்பா அப்படின்றாங்க. அப்போ தான் நடேசன் வராரு. வந்ததுக்கப்புறமா ஏன்னா மருமகளே அப்படின்றாங்க. அங்கிள் வாங்க அப்படின்னவும், ஆமாம் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்றாங்க. நானா இப்போ தான் வந்தேன்னு வானதி சொல்லிட்டுருக்கவும், சரி அதுக்கப்புறம் நடேசனுக்கிட்டு இந்தாம்மா அப்படின்னு நிலா கிட்ட பழம் கொடுக்குறாங்க. என்ன அங்கிள் இதெல்லாம் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்போ இந்த வீட்டோடைய மருமக நீ தானம்மா, எல்லா பொறுப்பையும் இனி நீ தான் பார்த்துக்கணும், இந்தா நேற்று போனது இன்றைக்கி போனது மொத்தம் என்னுடைய சம்பாத்தியம், டீசலுக்கு போக மீதியை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேம்மா, இவ்வளோதான் ஆச்சு, இங்கே பாரு நான் இவ்வளோ வந்துச்சின்னு கணக்கெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நான் செலவு போக என்னுடைய தேவைக்கு போக நான் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இதை நீ என்ன பண்ணுவியோ குடும்பத்துக்காக செலவு பண்ணியோ இல்லை உனக்குன்னு வச்சுக்குவோ, இது உன்னோடையது, இந்த வச்சுக்கொண்டு கொடுக்குறாங்க. பரவாயில்லையா அங்கிள், பாருங்கண்ணே
அங்கிள் எப்படி கரெக்டாக இருக்காருன்னு, அதே மாதிரி இனி ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்லவும், அவ்வளோதான் நிலா சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது, கட்டளைக்கு ஆணையிடுகிறோம் அப்படின்ற மாதிரி சோழன் பேசிகிட்டு இருக்கவும் நக்கல் பண்ணி கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வானதிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஓ, கல்யாணம் ஆன உடனே அதிகாரம்லாம் அவங்கக்கிட்ட போயிடுச்சா? ஓ, சும்மாவே ஓவராக தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, இப்போ மொத்த வீட்டு பொறுப்பாயுமா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வானதி புலம்பிட்டுருக்காங்க. இப்போ அதே மாதிரி அண்ணி நான் அப்படின்றாங்க. நீ என்னடா கொடுக்க போகிற? உனக்கு ஃபீஸ்க்கு என்ன ஆகுதோ அதை கேளு, தேவையில்லாமல் வீண் செலவை மட்டும் பண்ணாமல் என்கிட்ட கேளு, பணம் வேணும்னா அப்படின்றாங்க. சரி, என்ன நிலாக்கா இதெல்லாம்? இனி இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே? இப்போது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு தேவைன்னா எல்லாருமே உங்ககிட்ட தான் காசு கேட்டு வந்து நிற்கணுமா? நீங்களும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்களா? அப்போ பாண்டி எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? எனக்கு ஏதாச்சும் செலவு வேணும் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் பாண்டி செலவு பண்ணணுன்னா உங்ககிட்ட தான் பாண்டி கேட்டு வாங்கிட்டு வரணுமா? சுயமாக பாண்டியே அவர் கையில் இருந்து எனக்கு எதுவும் வாங்கி கூட தரமாட்டாரா அப்படின்னு வானதி கேட்ட கேள்வி எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஏய், என்ன பேசுகிற நீ அப்படின்னுமோ, பின்ன என்ன பாண்டி அங்கிள் கொடுக்குறாரு, திருப்பியும் அவர் பணம் கேட்க மாட்டாருன்னு தெளிவாக சொல்லியே தேவைன்னு எடுத்துகிட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சோழனை, நீ, சேரனை எல்லாரும் சம்பாதிச்சுட்டு வந்து அன்னிக்கிட்ட தான் கொடுக்கணுமா? அக்கா கிட்ட அவங்கக்கிட்ட இருந்து தான் நீங்கள் திரும்பவும் பணம் வாங்கிட்டு வரணுமா? பின்ன நான் கேட்குறது சரிதானே? நான் இப்போ திடீர்னு வந்து கடையில் எனக்கு பணம் வேணும்னா நீ உன் அண்ணி கேட்டு தான் கொடுப்பேன்னு சொல்வியா? இல்லை எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அப்படி தான் கேட்டு வாங்கி தருவியா? அதை தான் கேட்டேன் அப்படின்றாரு. ஏன் வானதி நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அது பாண்டியோட பணம், அவர் கேட்டால் நான் என்ன தரமாட்டேன், நான் சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக நான் அவருக்கு திருப்பி கொடுப்பேன், அது உங்களுக்காகவே இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் எதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லையே. ஏன்னா இந்த பணம் தான் அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தது. எப்படி செலவு பண்ணணும், சிக்கனமாக செலவு பண்ணணும், குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுன்றதை மட்டும்தான் நான் பார்த்துப்பேனே தவிர, பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டா திரும்பி வாங்கக்கூடாது, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இது என்னோட பணம்னுலாம் அதிகாரம் பண்ண மாட்டேன் வானதி, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நிலாசனமும். என்னம்மா நீ எங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தியா, இல்லை சண்டை வைக்கலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சோழன் ஓப்பனாகவே கேட்குறாரு. அப்போது என்னை பார்த்தா உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தெரியுதா அப்படின்னும். பின்ன நீ அப்படி தானே கேட்டுட்ருக்க, நிலா பார்த்து என்ன கேட்டுட்ருக்க நீ? நிலா பற்றி உன்னால் என்ன சரியாக சொல்ல முடியும்? நிலா தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறவ, அதனால தான் எல்லாருமே நிலாவுக்கு முழு சப்போர்ட் பண்ணி பொறுப்பாக எல்லாத்தையும் நிலா கிட்ட கொடுக்குறோம். இதில் நீ என்னமோ குறுக்கு கேள்வி கேட்குற, நாங்களே இதுக்கு ஒத்துக்கிட்டோம், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சோழன் கேட்குறாரு. நிலா இருந்துக்கிட்டு, சோழன் அப்படியெல்லாம் பேசாதீங்க, வானத்தையும் இந்த வீட்டுக்கு வாழ வர போன பொண்ணு தான், அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையா அப்படின்றாங்க. சரி நிலா, நான் எதுவும் பேசலன்னு சோழன் அமைதியாகிடுறாரு. ஏன்ப்பா வானதி நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுற? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுப்பா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு விருப்பம் இல்லைன்னா இனி யாரும் கொடுக்க வேண்டாண்ணா, அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னுமோ. என்னம்மா நிலா நீ, இதோ இவ சொல்லிட்டா நாங்கள் எல்லோரும் அதே மாதிரி கேட்கணுமா? இந்த வீட்டுக்கு யார் சரியானவங்க, எதை எப்படி செய்வாங்கன்றது எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை நம்பி நான் பொறுப்பாக பணத்தை கொடுக்குறேன், என்னம்மா வச்சுக்கோ, இதில் 30,000 இருக்குது அப்படின்றாங்க. சரி அங்கிள் அப்படின்றாங்க. நிலா, சரி நானும் சவாரிக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு சோழன் சொல்லுவோம். சரிங்க சோழன், இதுக்கு மேலேயும் லீவ் போட வேண்டாம், இருக்கிற சவாரியை போய் ஓட்டுங்க, அப்புறம் வெளியூர் ட்ரிப்பு அது இதுன்னு போனோன்னா நிறைய செலவாகும், நீங்கள் போங்கன்னு நிலா சொன்ன உடனே சரி என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சோழன் கிளம்புறாரு. நடேசன் வெளியில் வந்து உட்காந்துக்கிறாரு. வானதிக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது நம்ம நிலா மேலே. இப்போது நானும் கிளம்புற பாண்டின்னு சொல்லும்போது நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு பாண்டி சொல்லவும் வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு பாண்டி கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. போகும்போது கூட பாண்டி கேட்கவும் செய்கிறாங்க வானதிக்கிட்ட, நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ அவங்கக்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆகி இப்போ தான் முதல் நாளாக இருக்குது, அவர் வந்து அன்னிக்கிட்ட பணம் கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது, நான் கொடுத்தா இப்படி கேட்கணுமா, அப்படி பண்ணணுமா அப்படின்னாலாம் கேட்குற, பொறுப்புன்னு இருந்தால் அவங்கக்கிட்ட தானே இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கரெக்டாக கணக்கு காட்டணும், அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி? கூட்டு குடும்பமாக இருந்தால் இப்படி தான் வானதி, நீ இப்படியெல்லாம் அனுசரித்து போகாமல் இப்படி யோசிச்சா எப்படி? நீயும் அந்த வீட்டுக்கு தானே வரப்போகிற, அவங்கள மாதிரி அடுத்து நீ அந்த வீட்டுக்கு வந்தாலும் பொறுப்பாக இருக்க போகிற அப்படின்றாங்க. ஓ, அப்போது நான் நினச்சது சரிதான், அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி வந்தால் கூட மூத்த மருமகன்ற பேரில் அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் வரும்ல, உங்கள் பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல, அப்போது நீ சம்பாதிச்சுட்டு போய் நேராக உன் அண்ணிக்கிட்ட கொடுப்ப, அப்போ எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணுறது பாண்டி? அப்போது அவங்கக்கிட்ட தான் நான் போய் எனக்கு இதுக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு நான் நிற்கணுமா? அவங்களும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க, 1008 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுப்பாங்க. நீ சம்பாதிச்சுட்டு வர பணத்தை நான் அவங்கக்கிட்ட இத்தனை கேள்வியும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிவிட்டு நான் பணம் வாங்கிட்டு போய்
செலவு பண்ணணுமா பாண்டி? அதெல்லாம் அவசியம் இல்லை பாண்டி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா முதல்ல பொறுப்பையும் அவங்க வேணால் வச்சுக்கிட்டோம், நீ சம்பாதிச்சிட்டு வந்து பணத்தை என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன வானதி நீ பேசுறதெல்லாம் சரியா? ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்ப பொறுப்பை குடும்ப செலவை அவங்க பார்த்துக்கிட்டு நாம் மட்டும் தனியாக சம்பாதிச்சிட்டு வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன நியாயம் இது அப்படின்றாங்க. கொடுக்கலாம் பாண்டி, யார் வேணானது? குடும்ப செலவு வீட்டு செலவு இவ்வளோ ஆகுதா? 2000 ஆகுதுன்னா ஆளுக்கு பாதி, அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே பாண்டி வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி இறங்கு வானதி அப்படின்றாங்க. என்னாச்சு ஏன் பாண்டி அப்படின்னும், தினமும் நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பியா? இன்னும் கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கணும்னு குடும்பத்தை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றா கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு நினைவானதி, ஏன் இப்படி பிரித்து பேசுகிறேன் அப்படின்னுவோம். ஓ அப்போ நான் உனக்கு பிரித்து பேசுகிற மாதிரி தெரியுதா? நான் ஒன்றும் குடும்பத்தை பிரிக்கலையே, அப்போ எனக்குன்னு செலவு இருக்கலன்னு தாம் தொம்முன்னு வானதி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிக்கும் அவங்களுக்கும் கோபம் பெருசாகுது, சண்டை பெருசாகுது. அதுக்கப்புறமா பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பார் என்னை இதுக்கு மேலே பேச வைக்காத, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. வீட்டில் கூட கூட்டிகிட்டு போய் விடாமல் இங்கேயே ரோட்லேயே விட்டுட்டு போகிறான் பாரு. இவனை நம்பி நம்ம போனால் நாளைக்கு நம்ம என்ன நிலமை நமக்கு கெதின்றத வானத்தை நினச்சிக்கிட்டே அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் சவாரிக்கு போகிறாரு. அந்த நிலா கால் பண்ணுறாங்க. சோழன் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நானா நிலா, காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டேன், வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன், சவாரி தான் போயிட்டுருக்கேன், இப்படியே சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்றாங்க. சரி சோழன் அப்படின்னு வச்சுக்கோமோ, என் பொண்டாட்டிக்கு என் மேலே எவ்வளோ ஆக்குற, என்ன பண்ணுற, எங்கே இருக்கிறனெல்லாம் கேட்குற அப்படின்றாங்க. சோழன், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இதெல்லாம் கேட்பேன் கண்டிப்பாக அப்படின்னு. ஆமாம் எப்போ வீட்டுக்கு வருவீங்க, இன்னொரு சவாரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றாங்க. தெரியல நிலா, வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும், சவாரி எதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவேன், இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாரு. சரிங்க சோழன், கண்டிப்பாக மறக்காமல் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்லுவோம். சரி நிலா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சோழன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, நிலாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் பல்லவன் நிலா மட்டும்தான் இருக்காங்க. சேரன் கூட வேலைக்கு கிளம்பிடுறாரு. அனுஷ்கிட்ட போயிட்டு இவங்க 2 பேருக்கும் இப்படிலாம் கல்யாணம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அனுஷ், எப்படியோ ஒரு வழியாக கல்யாணம் நடந்துடுச்சு, அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க தெரியுமா? நிலாவும் சோழனை இப்போல்லாம் முன்ன மாதிரி திட்டுறது கிடையாது, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அனுஷுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சேரனுக்கு என்னதான் சோழன் நிலா சந்தோஷமாக இருக்காங்க, தம்பிங்களோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம்னு நினச்சாலையும் மனசுக்குள்ளே இப்போ அவரை பற்றின கவலை இப்போ அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வேறு எந்த நினப்பும் வரது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறமா சந்தாவோட ஞாபகம் தான் வருது. முக்கியமாக அனுஷை பார்த்ததுக்கப்புறமா தான் எல்லாம் சரிதான் பையா, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் நகை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஏற்கனவே சொன்னதில் 2 மாதம் முடிஞ்சு போச்சு பையா, இன்னும் 4 மாதம்தான், எப்படி அப்படின்னும். அனுஷே கவலைப்படாத அனுஷே, கண்டிப்பாக நான் சந்தாவை விட்டுற மாட்டேன், சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கான ஏற்பாடு இன்னும் எதுவும் நடக்கலை, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும். என்ன பையா நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் எதுவும் ஏற்பாடு பண்ணலைன்னு சொல்கிறீங்க? நானாக ஒன்றும் உங்ககிட்ட கேட்டு வாங்கணும்னு கேட்கல, நீங்கள் சொன்னதுனால தான் நான் கேட்குறேன் பையா, தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி அவ்வளோ பணத்தையும் நகையை ரெடி பண்ணிவிட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ற கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அனுஷ் ஒரு பக்கம். சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி நிலா இப்போ குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கணும், எல்லாரும் அவங்கக்கிட்ட தான் பணம் கொடுக்கணும், வரவு செலவு கணக்கெல்லாம் நான் தான் பார்ப்பேன், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். என்னதான் சேரனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிலா சோழன் எல்லாருமே நினச்சாலையும் ஸோ அவருக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய சூழ்நிலை வேறு, சோழனுக்கு கல்யாணம் ஆன விதம் வேறு, அதனால அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. நாம் கல்யாணம் ஆகி அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறிட்டோம். ஸோ அண்ணனை பற்றி நம்ம அதுக்காக கவலைப்படாமையும் யோசிக்காமையும் விடக்கூடாது. பாண்டி வானத்தியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காரு, அதனால் சந்தாவுக்கு சொன்ன மாதிரி நகை பணம் இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணி சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி குடும்ப பொறுப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இந்த வீட்டோடைய மருமகளாக இந்த கடமைகளாக இருக்குது. இதெல்லாம் செய்யணுன்றதுக்காக தான் நிலா இவ்வளோ விஷயங்களையும் செய்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி இன்னும் சோழனுக்கு கூட சரியாக புரியலை, பாண்டிக்கு இல்லை, சேரனுக்கு யாருக்குமே தெரியாது. நிலா மட்டுமே இதை முழுசாக பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ குடும்ப பொறுப்புன்ற பேரில் சேரனுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து சேர்த்து பணம் சேர்த்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.